பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் வந்தவங்களை யாவரையும் கர்த்தராமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மேல் மேலும் விருத்தி அடைவதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம இந்த நாள் தியானத்துக்காக சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து நம்ம கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளை தியானிக்கும்படியாக நம்மை மீட்கிற ரத்தம் என்கிற அந்த தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவங்க தயவு செய்து வாசிங்க. அப்போ சகரியா 9ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் செய்கிறது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழிகளில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அப்படி அவர் விடுதலை பண்ணுகிறதுனால ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு நீங்க திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு சுத்திகரிப்போட கூட 12வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தோட கூட நிறைவடைகிறத நாம் இங்க பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் தேவன் இந்த நாள்ல சகரியா யாரை சொல்லுகிறார், எவரை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தன் மீட்பை விட்டு கர்த்தரை விட்டு பிரிந்து அவர்கள் பாவங்கள் செஞ்சபடினாலே அவர்களை நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனுடைய கையில தேவன் அவர்கள் என்ன செய்தார், கல்தேயருடைய அரசாட்சி கீழாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கல்தேயருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பாபிலோனில் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து அவர் முக்கி முணங்கி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவனே எங்களை விடுவீங்க, நாங்கள் சொல்ல கேட்காம போயிட்டோம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அனுப்புனீங்க, எத்தனையோ பேர் அனுப்புனீங்க, நாங்களாம் கேட்காம போயிட்டோமே என்று சொல்லி அவங்க நினைத்து அவர்கள் அழுது புலமை கொண்டு இருக்கிறார்கள். தேவன் அதை பார்த்தார். சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? பார்த்தார். ஆண்டவர் பார்த்து அவர்களை நான் விடுவிப்பேன் என்கிறதுக்கு அடையாளமாக என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு கரையும் செலுத்தணும்ல. சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணும்? இங்கே கோர்ட்டில் வழக்கு தொடுத்து வழக்கு விசாரித்து வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் செஞ்ச தப்பிதங்களுக்கு ஏற்ற ஒரு அவதாரமும் அதுக்கேற்ற ஒரு ஆயுள் கைதியோ அல்லது 10 வருஷமோ 8 வருஷமோ 3 வருஷமோ அல்லது சிறை தூக்கு தண்டனையோ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் சொல்லுவது வழக்கம். ஹல்லேலூயா. அவதாரத்தையும் கட்டணும், தண்டனையும் நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்படி இருக்கிறபடினாலே இந்த ஜனத்தை விடுவிக்கணும்னா என்ன செய்யணும்? இவர்கள் செஞ்ச அக்கிரமம் மகா பெரியது. அப்ப இதுக்கு ஒரு கிரை என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யுங்க? கிரை என்ன செய்யணும்? செலுத்தியே ஆகணும். ஹல்லேலூயா. அப்ப இவர்களுக்கு கரையும் செலுத்தணும்னா என்ன கரையும் செலுத்தணும்? இவர்களை வெள்ளினாலும் மீட்க முடியாது, பொண்ணுனாலும் என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. எல்லாமே ஒரு தொகை தான் இருக்கு. ஆனா அவர்களுடைய கரைகளோ அதிகமாக இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பரலோகம் சிந்திக்கும். ஸோ அப்படி பரலோகம் சிந்திக்கும் பொழுதுதான் இங்கே தேவன் என்ன செய்யறார் என்று சொன்னால், அந்த 11 வசனத்தை சற்று கவனிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை. ஒரு நிமிஷம். இவர்கள் எங்க அடைப்பட்டு இருக்கிறார்கள்? தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு 10 அடிக்கு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள கிடக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இஸ்ரவேலுக்கும் காசாவிலையும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு. அவங்கள காசாவை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு சிறை சாலையாக இருக்கிறதாக சொல்லுறார்கள். அங்கே சுத்தி காம்பவுண்ட்லாம் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்த இடம் தான். ஆனா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கங்கள் எல்லாமே ஒரு சிறையாக அவர்களுக்கு என்ன செய்யுது? காணப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு எதிர்மாறான கருத்து சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா,
இந்த போராட்டம் பண்ணுற எல்லாருமே திறந்த வெளி சிறை சாலையாக அதை ஒப்பிட்டு சொல்லுறார்கள். Praise the Lord. Hallelujah. So, அதே போல இவர்கள் ஏறக்குறைய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது இவர்களை சங்கிலிகளாலே கோர்வையாக இணைத்திருப்பார்கள். 100 பேர் 500 பேர் சொல்லி இப்படி கோர்வையாக என்ன செஞ்சிருப்பாங்க, ஒருத்தனை விட்டு ஓடாதபடிக்கு அப்படியே அவங்களுக்கு கால் இணைக்கப்பட்டு இருக்கும். அவர்கள் ஒரு வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். அது நீண்ட நாள் கால் பிரயாணம், கால்நடையாக நடந்து போகணும். ஆகவே அவர்களுக்கு முறையான தண்ணி அவர்களுக்கு கொடுப்பதில்லை, அவர்களுக்கு முறையான ஆகாரங்கள் கொடுப்பதில்லை. அவன் வெறுங்காலோடு நடந்து போகணும். ஷூ போட்டு செருப்பு போட்டுலாம் நினைச்ச முடியாது, நடந்து போக முடியாது. அது மிகவும் கஷ்டம், மிகவும் கஷ்டம், மிகவும் கஷ்டம். தாகத்தாலே சிலர் மறுத்து போயிடுவாங்க. அப்படி தாகத்தாலே விழுந்து கிடக்கிற அவனை கழட்டி விட்டுருவாங்க. அவன் அந்த வனாந்தரத்திலே சாகண்டிதான். வனாந்தரத்திலேயே சொல்லுங்க. அவன் இப்போ அவனுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி கொடுக்க யாரும் இல்லை. அந்நியர்கள் தண்ணி கொடுக்க முடியாது. காரணம், அவர்களை கல்தையர்களை அவர் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். கல்தையர் மாத்திரம் தண்ணி கொடுத்தாலே அல்லாமல் அவர்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால அது மிகவும் ஒரு மோசமான பிரயாணம். ஸோ இந்த நிலையில தான் அவர்களை வந்து சேர்ந்தார்கள். வாலிபர்களும் இடறி விழ ஆரம்பித்தார்கள், இளைஞர்களும் சோர்ந்து போயிட்டார்கள். சிறையிருப்பில் பார்த்தீங்கன்னா போகும்போது தானியேலோ, அனனியா, அசரியா, மிசாவேல், பேர் புதுசா இருக்கு. உங்களுக்கு சாத்ராக், மேசாக், ஆப்னேகோன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, சாத்ராக், மேசாக், ஆப்னேகோன்னா உங்களுக்கு தெரியும். அனனியா, அசரியா, மிசாவேல் என்கிற அந்த பேர் உங்களுக்கு நமக்கே சரி தெரியுமான்னு பாருங்களே. இதுதான் அவருடைய முதல் பேர். அனனியானா தேவனுடைய கருணை என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. சரிங்களா? இப்ப நாம் பார்க்கும்போது இவர்கள் இளைஞர்களாய் புறப்பட்டு போனார்கள். 16 வயசு 17 வயசா அவர்களும் சோர்ந்து போய் சேர்ந்தார்கள். அநேக முதியோர்கள் இடையிலே மறுத்து விட்டார்கள். குழந்தைகளுடைய நிலைமை சொல்லவே வேணும். அது பெரிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை. ஆகவே அந்த சிறைப்பட்ட இடத்துல அவர்கள் தபித்து கொண்டு இருக்கிற அவர்களை அவர்களுடைய தேவன் பார்க்கிறார். யார் பார்க்கிறான்? சொல்லுங்க, யார் பார்க்கிறான்? நீங்க மருத்துவமனைக்கு போயிருக்கிறீர்களா? உங்கள் உறவினர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்கிறவர்களை பார்க்க போயிருக்கிறீர்களா? உங்க இரத்த சம்பந்தமான உறவுகள் அங்கு ஐஸ்லேயோ அல்லது ஹோம நிலையில இருக்கும்பொழுது நீங்க போயிருக்கிறீர்களா? அப்படி போய் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை? அப்படி யாரா போய் இருக்கீங்களா உங்க உறவினர்ல? இல்லை நீங்க தான் அப்படி இருந்திருக்கீங்களா? சரி, அப்படி உள்ள போய் பார்த்துட்டு வரவங்க சிரிச்சுட்டு வருவாங்களா, அழுதுட்டு வருவாங்களா? நீங்க அப்படி அழுதுட்டு வந்திருக்கீங்களா? ஆனா எந்த உணர்வுமே இல்லாம ஒருவன் உள்ள போறான்னு வைங்களே, இலக்க மாட்டான், செத்து போவான். தண்ணி அடிக்குமா? டவுனுக்குள்ள வந்திருக்குமே, கடையை பார்த்தோன்னு பிரியாணி சாப்பிடுவோமா? இந்த புண்ணியாலும் போகாம இருந்தா நல்லது. இவன் போகாம இருந்தா நல்லா இருக்கு. இவன் டைம் பாஸ் போயிருக்கிறான். இவன் போறது ஒரு புண்ணியம் இல்லை. ஆனா உணர்வு உள்ளவர்கள் சொல்லுவாங்க, சொல்றேன் கடவுள் எப்படியாவது காப்பாத்து. சொல்லுங்க, கடவுள் எப்படியாவது சார். ஏன் இவனுக்கு கண்கள் கண்ணீர் வருது? அவனுக்கு அங்க போனோன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல் மேல இவனுக்கு மனது போகுதுன்னா இவனை தேர்த்துவ முடியாது. இவனுக்கு உணர்வு வரணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் தகப்பனிலும் தாயிலும் அதிகமான அன்புள்ளவர். அவன் சொல்லுங்க. அவர்களுடைய அந்த முறையிடுதல் அவர் கேட்காம இல்லை. அவர் கேட்டனாலதான் இங்கே அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தண்ணீரற்ற குழியில் இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய நான், சொல்லுங்க, கர்த்தராகிய நான் உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் என்று சொல்லுகிறார். இவங்க போனவங்க அக்கிரமங்களாலே தேவன் சிறைப்பட்டு போகும்படி செய்தார். கர்த்தர் சொன்னார், நான் உங்களை பாபிலோன்ல வித்து போடுவேன்னு சொன்னார்.
நான் உங்களை அங்க தண்டிப்பேன் என்று தான் சொன்னார். ஆனா அவர்கள் மாத்திரம் தண்டிக்கப்படல, அவருடைய சந்ததியார் ஒரு பாவமும் அறியாதவர்களும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிற பார்க்கும். தானியேல் அரண்மனையில மிக முக்கியமான இடத்துல இருந்தார். அவர் திருமணம் செய்யல. ஏன்? அவர் அன்னகர் ஆக்கப்பட்டார். அவர் அன்னகரா பிறக்கல, அங்க பணி செய்வதற்காக அன்னகரா ஆக்கப்பட்டார். அதேவேளை மொர்தெக்காவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் அன்னகரா ஆக்கப்பட்டார். ஏன்னா இவனு அரண்மனையில ராணிட்டியோ அங்க இருக்கிற பொண்ணுகள்கிட்ட ஒருவே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு அப்பொழுதே அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய தியாகம்! யாரோ கீழ்ப்படிய போகல, ராஜா கீழ்ப்படியல, மக்கள் கீழ்ப்படியல, எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் மயிலாட்டமும் வயலாட்டமா தான் ஆடுனா. அவன் தண்டிக்கப்பட வேண்டியதான். அவனோட பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்த சூழ்நிலை தான் வேதனைக்குரிய காரியம். ஆனாலும் சொல்லுகிறார், இரக்கமுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். யார் சொல்லுகிற அந்த வார்த்தை? ஏசப்பா சொல்லுகிறாங்க. சொல்லுங்க, யார் சொல்லுகிறார்? ஏசப்பா சொல்றாங்க. என்ன சொல்லுகிறார்? ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆக்குகிறீர்கள். குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருத்தனை விடுதலை ஆக்கலைனா அவனை யாருமே விடுதலை ஆக்க முடியாது. சொல்லுங்க, யாருமே என்ன செய்ய முடியாது? யாருமே என்ன செய்ய முடியாது? விடுதலை ஆக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும். பாவத்தை மறைக்கிறவனும் சாவா, வாழ்வடைய மாட்டான். ஆகவே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க செய்யறதெல்லாம் செய்வோம், மாதத்தில் ஒரு முறை நாங்க திருவந்து எடுப்போம். மக்களே, அந்த எண்ணங்களை உங்களை இருதயத்தை விட்டு நீங்க அகற்றிருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை நீங்கலாம். பிரைஸ்ல ஹல்லேலூயா. எதுக்கு உனக்கு அந்த துணிகரம்? உன்னை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டு அடைச்சா எப்படி இருக்கும்? வெளியே வர முடியாது. உங்களது கால்களை விலங்க மாட்டியிருந்தா எப்படி இருக்கும்? உங்க கைகளில் விலங்க மாட்டியிருந்தா எப்படி இருக்கும்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பிதங்களும் நமக்கு விலங்கிடப்படுகிறது. ஆகவே கையில் அந்த வெங்கல விலங்கோ இந்த விலங்கோ நீங்க இல்லாதனால நீங்க நினைக்க கூடாது. நாம் ஏதோ உங்களை அடிமைப்பட்டு இருக்கிறோம். இயேசு விடுவிக்கிறதா இருக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவரோட கூட அங்க உடன்படிக்கை சிறைப்பட்டு போனதுல ஒரு பையன் உடன்படிக்கை செய்யல. அப்புறம் எப்படி உடன்படிக்கையின் ரத்தத்தினால, உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் உன்னை விடுவிப்பேன் என்று எப்படி சொல்லுகிறா? இல்ல சொல்ல அறத பார்த்துக்கிறோம். அறத பார்ப்போம். அது என்ன வார்த்தை? அந்த நீ தாங்க முடியுமா? அதனுடைய நிலைமை உங்களுக்கு புரியுமா? கஷ்டம். அது என்னது? கஷ்டம். சில பேர் ஆண் சொல்லாம ஊன் சொல்லாம போயிட்டு இருக்கானே தெரியுமா? உலகத்திட்ட போயிட்டு இருக்கானே. நினைச்சிருப்பானா இந்த பாய்க்கு எடுத்துட்டு இப்படி போற வண்டி இருக்காதுல, அதுலயும் பெண்ணுக்கு பொம்பளை போட்டு உட்காந்து அப்படி தோல் மேல கையை பார்த்துட்டு அந்த வண்டி போற போக்கு அவன் பண்ற டிக்டாக்கு அதுக்கு மிச்சமா இருக்கும். ஏதாவது படிச்சுன்னு வைங்களேன், ஆணும் சொல்ல முடியாது, ஊன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வண்டி போன ஸ்பீடு பார்த்து 110 120 ஸ்பீடு. 40-50 ரூபாய் விழுந்தாலே காலுகை விளங்காம போகுது. 100-110 போய் விழுந்தா என்ன இருக்கும்? சதுரி போயிருந்தது. நினைச்சிருப்பானா? அவன் கனவுல பறந்துட்டு இருக்கான். கனவுல பறந்துட்டு பிடிவர மாதிரி அந்த கனவுல பார்த்து முழிச்சுட்டாலே நெஞ்சு டக்கு டக்குன்னு அடிக்கும். வாழ்க்கையிலேயே அப்படி விழுந்தா தப்புமா? அது தப்பா? அப்படி என்றால் அவர் யாருடைய உடன்படிக்கை நினைத்தார்? யாரு அவங்களுக்காக உடன்படிக்கை செய்தார்?
என்று நாம் பார்ப்போம். ஆனால் நாம் ஆச்சரியப்பட்டு போயிடும், தகச்சு போயிடும். தேவனுடைய அளவற்ற அன்பை பாருங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 ஒரு சில வசனங்களை வாசிங்க. சில காலங்கள் சென்ற பின்பு, எகிப்து ராஜா சில மரித்தான். காலங்கள் என்று சொன்னா எத்தனை காலம் இருந்திருக்கும்? சில காலங்கள் என்று வசனத்துல ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். யாரோட பண்ணாரு? ஆபிரகாமே 175 வயசு வரை உயிரோட கூட வாழ்ந்தார். அவருடைய குமாரனா இருக்கிற ஈசாக்கு அவரும் 180 வயசுகிட்ட வாழ்ந்தார். இஸ்ரேல் சிறைப்பட்டு போகல, எகிப்துக்கு பிழைக்க போனார். அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் போய் 430 வருஷங்கள் ஆகுது. அது 175 இப்படிலாம் கணக்கு பண்ணா அது தொகை வருஷம் ஆயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுது சில காலங்கள் சென்ற பின்பு. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து அவர்கள் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எப்படி பாபிலோன்ல முறையிட்டு கொண்டாங்க? இதுக்கு முன்னால அவர் எகிப்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறான். வாசிமா. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் அது வந்து ஏற்றிட்டு. அது எங்க இருக்கு? தேவ சந்நிதி எங்க இருக்கு? பரலோகமா ஏற்றுக்கொள்ளுங்களேன். பரலோகத்துல ஏற்றிட்டு. சார் வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில நீ விழுந்து கிடக்கிற, உன்னை நான் விடுவிக்க வேண்டும், நீ அங்கிருந்து முறையிடுகிற. என் ஆனஸ்னா பாபிலோன்ல கூப்பிடுற என் சீயோன் குமாரத்தினுடைய சத்தம் என் காதுல கேட்குது. சீயோனில இருந்து முறையிடுகிற, சொல்லுங்க, என் குமாரத்தினுடைய சத்தம் ஏன் காதுல கேட்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க புலம்புல வாசிங்கன்னா நீங்க அழுதுருங்க. ரத்தாம்பரம் உடுத்திருந்த பிள்ளைகள் குப்பையை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்பத்துக்காக அது கையேந்து நிக்கி, கண்ணெல்லாம் சொரிய போய் நிக்கி, அப்பம் கொடுப்பார் இல்லை. ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளோட வாய்கள் வாயோடு வாய் ஒட்டி கொண்டது, காகத்தினால் ஒட்டி கொண்டது, பசினால் ஒட்டி கொண்டது. வேதனை நிறைந்த சூழ்நிலை இருக்கும். வேதனை நிறைந்த முன்பு ஒரு காலத்துல பார்த்துட்டீங்கன்னா, ஜெர்மன்ல ஹிட்லர் யூதர்களை கொன்னு குமிச்ச காலங்கள் அது. இந்த பாவிக்கு ஸ்திரீகள்னு தெரியாது, கற்பதையும் தெரியாது, குழந்தையும் தெரியாது. இல்லை இல்லை, அவ்வளவு மோசமான சூழ்நிலை. கொத்து கொத்தா விஷவாயு கொடுத்து கொண்டார். ஒரு இடத்துல எல்லாம் வரலாறுல படிக்கும்போது தாய் அப்படியே செத்து கிடக்கிறார். பிள்ளை அதனுடைய மாறுல வாய் வச்சு உறிஞ்ச மணிக்கு பிள்ளை செத்து கிடக்கு. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த புலம்பல்ல அந்த பகுதி வாசிக்கும் போது நம்மளால உள்ள தாங்க முடியல. இப்படிதான் அல்லது இப்படிமா ஆண்டவரே, இப்படிமா எல்லாம் இந்த சுவாசம் போச்சுன்னா இவனே போனான். அவன் பண்ணக்கூடிய சேட்டையும் அட்டுழிகளும் சகிக்க இல்லாம இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய முறையிடுதலை அவர் சந்நிதியில வந்து ஏற்றிட்டு, உங்களுடைய வியாதியோ, உங்களுடைய பிரச்சனையோ, உங்களுடைய வறுமையோ, உங்களுடைய தரித்திரமோ பார்க்காத தேவன் அல்ல. நீங்க மன்றாடும் பொழுது அந்த மன்றாட்டை கேட்காதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, 1 சாமுவேல் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கணும் பாருங்க. அந்த அம்மா தேவாலயத்துக்கு போய் வாயை திறக்கவே இல்லை. சொல்லுங்க, வாய் என்ன செய்யல? கூப்பாடு போட்டு அழுகல, உதடு மட்டும்தான் அசைஞ்சு, கண்கள் வந்து கண்ணீர் ஓடிட்டு. உண்மையிலே கெட்டிக்காரு. சொல்லுங்க, உண்மையிலே யாரு? சொல்லுங்க, அண்ணால யாரு? கெட்டிக்காரம்மா. ஒரு தடவை 2 பையங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பையா சொல்லிட்டு இருக்கான், இந்த ஒரு பாகத்தை மன்னிங்க, நான் தவறா சிந்திய மன்னிங்க, கண்கள் கண்ணீர் அது இதுன்னு
அவனுடைய நிலைமைய அப்படியே வாயில முணங்கிக்கிட்டே சொல்றான். நல்லது, அவன் அந்த நிலையில இருந்தான். கர்த்தர் அவனை விடுவிக்க வல்லவர். அருகில் ஒருத்தர் இருக்க மணிக்கணக்கா முழங்கால் நிக்கிறான், சத்தமே வரல. இது எப்படி பாஸ்டர் பாத்தீங்க? பார்த்தோம்ல, சொல்லுங்க, பார்த்தோம்ல. அவனுக்கு என்ன கேட்டா, ஆகா மாமா முன்னுக்கு உட்கார்ந்து பைபிள் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஏதாவது வாயில வந்துட்டுனா கவனிச்சுட்டாங்கன்னா, நம்ம ரகசியம் பிடி விட்டுட்டா, நீ அதுல முட்டாளா இருக்கிற, நீ அதுல கட்டப்பட்டு இருக்கிற, நீ விடுதலை ஆகல. என்ன செய்யல? விடுதலை ஆகல. நீ விடுதலை ஆகணும்னா நீ உன்னுடைய சத்தத்தை, நான் ஒன்னு சொல்ல கேளுங்க, நாங்க கேட்கறதுனால ஒண்ணுமே இல்லை, எங்க காதுல பறனால ஒண்ணும் இல்லை, யார் என்ன சொல்றா யாரு சொல்ற இது எங்களுடைய கவனமும் இல்லை. ஆனா சில நேரங்களில் உங்களை கவனிக்கும்படி சொல்லுவார். அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை கவனிச்சு தான் ஆக வேண்டும். பிரைஸ்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் இவர்களை கவனி, சில நேரங்களில் கவனிக்காத. உங்களை நடத்துற உங்க போதகராக இருக்கிற நாங்கள் உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறனால நாங்கள் அதை கண்காணிச்சு தான் ஆக வேண்டும். செய்யறதெல்லாம் செய்யட்டுன்னு சொல்லி அம்மா அப்பா அந்த ஆட்டில் இருந்தா எப்படி இருக்கும்? அவன் அம்மாட்டே கேட்பான், ஏமா பீடி வாங்கணும் காசு விட்டு அவன் கேட்பான். ஃபர்ஸ்டே அவன் பீடி கேட்கறதுக்கு முன்னால குச்சி பச்சை கொடுத்துருந்தா அது நம்மளோட காசு கேட்குமா? நீங்க கண்டிக்கிறனால உங்க பிள்ளைகள் ஒன்றும் செத்து போகாது, கண்டிக்காம விட்டா செத்து போகும். சொல்லுங்க, கண்டிக்கிறனால பிள்ளை செத்து போகாது. நீ 2 அடி அடிக்கிறனாலயோ ஈக்கமாற வச்சு 4 பூசை போறனாலயோ அது செத்து போகாது. அப்படின்னா தான் உலகத்துல எத்தனை பேர் நம்மளே செத்து போயிருக்குமே, நம்ம அம்மா பாட்டு அடி வாங்கி. நாம் கண்டிக்காம விட்டனால அது பாவத்துல பிடிக்கப்பட்டு சாபத்துல பிடிக்கப்பட்டு அது பாவத்துல அது பூமியில வாழ்ந்து ஒரு புண்ணியம் இல்லை. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கல்லறை குழிய போல இருக்கிறது. அதனால நமக்கு நிந்தையும் அவமானமும் எவ்வளவோ ஏற்படும். ஆனாலும் பெத்த மனசு அதை கேட்க மாட்டேங்குது. ஆண்டவரே 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 ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்க. நல்லது, கர்த்தர் கட்டாயம் ரட்சிப்பார். கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் அவர் பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நாம யாத்திராமத்துல வாசிக்கும் போது அவருடைய கூப்பிடுதல், அவருடைய முறையிடுதலை தேவன் கேட்டார். தேவன் கேட்டபடினாலே அவர் தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் செய்த உடன்படிக்கையே நினைவு கூர்ந்தார். அப்புறம் சகரியாவில் வாசித்தது போல நீ சிறைப்பட்டு போன, நீ தண்ணீரற்ற குழியில கிடக்கிற, ஆனா நான் கர்த்தராகிய நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால இவன் நான் சொன்னேன், பாபிலோனுக்கு போனவன் உடன்படிக்கை செய்யல, பிதா உடன்படிக்கை. அவருடைய பிதா என்ன செய்தார்? யாரோட உடன்படிக்கை செய்தார்? ஆபிரகாமே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடியும், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஸ்தபிக்கிறவளை ஸ்தபிப்பேன். ஏன்னா அது உடன்படிக்கை செய்யும் போது ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். எந்த மிருகத்தை பலி செலுத்தினாலும் பறவையை பலி செலுத்தினாலும் அந்த ரத்தம் என்ன செய்யும்? பூமியில் என்ன செய்யும்? சிந்தப்பட்டு தான் ஆகும். நீ கொண்டு போய் மௌன உப்பு மிளகா போட்டு நீ வதக்கி திங்க முடியாது. தின்னு வச்சுக்கவே, உனக்கு அதுதான் வியாதி, உனக்கு அதுதான் இருந்தது வியாதி. அங்க அவரு ரத்தம் சாப்பிட மாட்டார், நாங்க சாப்பிடுவோம். குறுக்கு விளங்காம கிடக்க வேண்டியதான். நீ விளங்காம கிடந்து உன் பிள்ளையோட வாழ்க்கையும் விளங்காம போய் மனைவி வியாதி, நீ வியாதி, ஆனாலும் உணர்வு வராது. நாங்க பெரிய ஆளுக்கு, நாங்க எப்படின்னு தெரியுமா? நாங்க பெரிய ஆளுக்கு. நீ இருந்துக்காப்பா, பெரிய அளவு இருந்துக்கு, பெரிய அளவு இருந்து பெருசாகவே செத்து பெருசாகவே நரகத்துல போய் சேரும். உன்னை இடத்தை விடுவிக்க முடியலையே.
உனக்கு தான் மனம் இல்லையே. நல்ல விஷயத்துல வைராக்கியம் இருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். அறிவு கட்ட காரியத்துல போய் வைராக்கியம் இருந்தீங்கன்னா உங்களை எப்படி பாராட்ட முடியும்? பாராட்ட முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்த்துட்டோம்னா அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். வாசி. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது அவர் அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணத்தை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்துவை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். கரங்களை தட்டி காத்து நாம் பயன்படுத்துமா? ஒரு மனிதன் நீதிமானா இருந்தால் அவன் கர்த்தருடைய இருதயத்தை அசைப்பான். ஆமென் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஒரு மனிதன் நீதிமானா இருந்தால் அவன் யாருடைய இருதயத்தை அசைக்கிறான்? கர்த்தருடைய இருதயத்தை அசைக்கிறான். அவன் சோதமுடைய அக்கிரம வானுயிரை எட்டிட்டு அதை பார்க்கறதுக்காக அது வந்தது உண்மையோ பொய்யோ அதுக்கு நியாய தீர்ப்பு செய்வதற்காக தேவனே இறங்கி தம்முடைய தூதனோட வந்தா கூட தேவனையும் பதம் பார்த்து தேவ தூதனையும் பதம் பார்க்கிறான். இறுதியாக வரும்போதே அவர்கிட்ட ஆபிரகாம் முறையிட்டு இருந்தார். அது நிமித்தம் அது மோசமான சூழ்நிலை இருந்தாலும் தேவனே அதை கவிழ்த்து போட்டதாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே அந்த தண்டனை கொடுத்தார். தேவன் தண்டிக்காதவர் இல்லை, தேவன் தண்டிக்கிறவர் தான், அன்பு செய்கிறவர் தான். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். நாளையா சொல்லுங்க, எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தண்டிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க அவர் அன்பு செய்வார் மட்டும் பார்க்காதீங்க, அவர் தண்டிப்பார் என்கிற பயம் உங்களுக்கு வேணும். அவர் தண்டிக்கிறார் என்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வது சுலபம். அன்பை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்கன்னா அவர் தண்டனைக்கு நீ தப்பவே முடியாது. அவர் என்னை தண்டிக்கிறது, எங்க அப்பா கோவக்காரன். சொல்லுங்க, எங்க அப்பா யாரு? அத்தாடி. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னைக்கு முதுகு பிஞ்சிரும். அந்த பையன் வந்துட்டு வச்சுக்குவே அவன் அடுத்து அந்த தவறு செய்ய மாட்டான். அப்பா தானே பார்த்துக்கணும். ஏன்னா இவன் அப்பாவோட உடம்பு வாய்த்தான். பார்த்தீங்களா, அன்னைக்கு விளையாண்டு இருக்கும் போது அப்பா பேச்ச கேட்டா ஓடுனான். இப்போ அப்பாவுக்கு சமம் வளர்ந்துட்டான். பார்த்தீங்களா, முகத்துல மீசையும் கருத்துட்டு பார்த்தீங்களா, என்ன அப்படி திமுத்து பார்ப்பான். எனக்கு நிறைய வேதனைகள் இருக்கு. சொல்லுங்க, மனசுல நிறைய வேதனைகள் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவர் அவரா இருக்கார். ஆகவே அவர் சோதாமுடைய மீறுதல் நிமித்தம் சோதாமை அவர் கவிழ்த்து போடும் பொழுது அல்லது தேவன் அதை அழிக்கும் பொழுது அந்த அழிவுக்குள்ள இருக்கிற நீதிமானாகிய லோத்துவையும் குடும்பத்தையும் அதிலிருந்து அவர் வெளியே அனுப்புறதுக்கு முன்னால வசனத்தை என்ன பார்த்தோம்? அவர் ஆபிரகாமின் நினைவு கூர்ந்து யார் உடன்படிக்கை செஞ்சாங்களோ அவர்களின் நினைவு கூர்ந்து அவன் செபிக்கும் போது சொன்னான். பார்த்தீங்களா, ஒரு தடவை சான் பிரபாகரன் நினைக்கிறேன் அவங்க அத்தான் இருக்கணும். அவருடைய செய்தி அவர் மீட்டிங்ல அவருக்கு நான் கலந்துருந்தேன் முன்னால, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பார்த்துட்டீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படியே சொன்னார். ஒரு தடவை அவர் வெளி தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு மதுரைக்கு ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கிறார். ஃப்ளைட் வந்து மதுரை வந்து இறங்கணும். அதை அந்த ரவுண்டு பண்ணி அந்த ஓடுதளத்துல இறங்குறதுக்கு முன்னால கிளாஸ் வழியே சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடை காலமாக இருந்திருக்கு. அது அந்த நிறைய பேர் அந்த சுற்றிலும் நிறைய தாய்மார் பருத்தி ஏதோ எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வெயிலில் அப்படியே இருக்கும்போது ஒரு அம்மா தொடச்சதை அவர் அந்த கீழே இறங்கும் பொழுது அது சைடில் பார்க்குறாரு. பார்த்தோன்னு சொன்னாரா, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க. சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம். இப்போ இவர் எப்படி இருக்காரு? ஏசிலியில் உட்கார்ந்துருமாறாரு. பிளைன்ல ஏசி ஓடும் ஓடாத குழுவில் தானே இருக்கும். சட்ட கசங்களை
கோல்ட்டு கசங்களை எல்லாமே அப்படி சும்மா டெம்பராவில் இருக்கு. அங்க என்ன இருக்கு? அங்க வயக்காட்டுல இருந்து எப்படி இருக்கு? கோட்டு சூட்டோட அங்க நின்று வேலை பார்க்க முடியும்? அது கண்ணு மூடும்போது ஆண்டு சொன்னாராம், மகனே, முன்பு உன் பாட்டி இப்படிப்பட்ட வெயில்ல அவள் முகத்தின் வேர்வை துடைக்கும் போது சொன்னார், ஆண்டவரே, இந்த கஷ்டம் என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ வரக்கூடாதுன்னு சொன்னார். யார்கிட்ட சொல்றாரு? பேரன்ட்டு சொல்றாரு. சும்மா இல்ல தம்பி, நீ இந்த பிளைன்ல போயிட்டு வருகிறேன்னா சும்மா இல்ல. உன் திறமையினால இல்ல, உன் கல்வினால இல்ல, உன் பக்தினால அல்ல. பாட்டி அன்னைக்கு விசுவாசத்தோட கண்ணீர் அடிச்சா, இந்த கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, என் பேர குழந்தைகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி. எவ்வளவு காது ஆண்டவருக்கு சார்பா இருக்குன்னு பாருங்களேன். சொல்லுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? உங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க பேர பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணு. நாள் வரும்போது உங்க பிள்ளைகளுக்கு அதை தேவன் உணர்த்தி கொடுப்பார். அதுதான் உடன்படிக்கை. சொல்லுங்க, அதுதான் தேவனோட உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம தியானிக்கிறோம். இரண்டாவது பகுதியாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16 to 20 வரை வாசிங்க. நாங்க ஒரு மிக முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். நீ அழாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யார சொல்லுகிறார்? சகரியா 9:11 பார்த்து பார்த்தீங்களா? ஒப்பாரும் ஜலதான் பார்த்தீங்களா? எங்க இருந்தாலுதான் தண்ணீர் இல்லாத குளிர்ந்த ஆளுதான் பார்த்தீங்களா? இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிப்பார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, அழாதபடிக்கு உன் கண்கள் என்ன செய்? சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை நீ என்ன செய்? காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, உன்னுடைய கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து சத்துருக்களுடைய தேசத்திலிருந்து என்ன செய்வாங்க? திரும்பி வருவார்கள் என்று தேவன் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன்னுடைய முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு, நல்ல கவனிங்க, உன்னுடைய சுய தேசமே பரலோகம் தான். சும்மா அந்த மாரியவளையும் காவாவளத்தையும் மரத்தை வளத்தையும் கனவு கண்டுட்டு இருக்க கூடாது. நீ கனவு கண்டாலும் உங்களை கனவு காண விட மாட்டான் நம்ம ஆளுக்கு. ஏற்ற வேலை வரும்போது உங்க கனவை கலந்து போட்டுருவாங்க. சரிங்களா? அதனால 2 Corinthians 5 சொன்னது போல அந்த பரமக்கு காணானே பாருங்க. சரி, வாசிமா. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். ஆண்டவர் நம்முடைய குற்றத்தை உணர்ந்து காமிக்கிறார். அல்ல குற்றத்தின் நிமித்தம் சில பூசையும் போடுறார். சொல்லுங்க, பூசையும் போடுறார். பூசை போடும் போது இவன் என்ன சொல்றானா, வசனம் 18, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாட்டை போல அடிபட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். எங்க ஊர்ல ரோடு எப்போ வந்துச்சுன்னா, அதிகமா 77 அல்லது 76, 77 அந்த டைட்லாம் கிராவல் ரோடு போட்டாங்க. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் கனிராத்துல வந்து கொஞ்சம் மேடு வரலாம் கொஞ்சம் கிராவல் இருக்கும். அப்போ எங்கள் ஊரில் சொதிமண்லாம் நடந்து வரணும். அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெரிய மீன் பிடிக்கிற வள்ளங்க இருக்கும். எங்களுக்கு அந்த வள்ளம் தான் இருந்துச்சு. அந்த நாட்களில் எங்கள் ஊர்லேருந்து அந்த பெரிய வள்ளங்க வாரத்துக்கு ஒரு இடம் தான் வரும். அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த உப்பு சரக்கு பற்ற சரக்கை வச்சு மாட்டு வண்டியில் தான் ஏற்றி விடுவாங்க. அவங்க பெரிய பெரிய கடவத்தில் வச்சு அடுக்கி கட்டி வச்சு தான் ஏற்றி விடுவாங்க. ஏன்னா அது கோவில்பட்டி சந்தைக்கு, எட்டயபுரம் சந்தைக்கு, இப்படி ஒரு சில சந்தைகளுக்கு எங்கள் ஊர்லேருந்து கருவாடு அந்த நாளுக்குள்ள போகும். அப்போ ரோடு இல்லை பார்த்தீங்களா, அதனால மாட்டு வண்டியில தான் கொண்டு போவாங்க. அது எங்கள் ஊர் கடைக்கார பார்த்தீங்களா, மண் வேறு சோதிப்பாங்க. கொஞ்சம் ஆசைப்பட்டு 4 கடவத்தை ஏற்றுற போல கூட ஒரு கடவத்தை ஏற்றியாச்சுன்னா அந்த மாடு திணறும். கனி நேரத்தில் வந்தால் தான் தார் ரோடு. அப்போ தார் ரோடுக்கு வந்து பிந்தி அதாட்டுல போயிடும். கூட ஒரு கடவத்தை ஏற்றி விட்டாலும் பைதா செய்யாத பதியாமல் ஓடிடும்.
அப்போ உள்ள மாட்டு வண்டிக்கெல்லாம் வந்து இந்த 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 டயர் கிடையாது, ரப்பர் டயர் கிடையாது, இந்த சக்கரம் தான் இருக்கும். அது 6 அடி 3 அடி 15 வரும். சில மாடுகள் இழுக்க முடியாம எங்க 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 தெருவுக்குள்ளேயே படுத்துரும். அப்போ அதுல வந்து அடி அடி அடிப்பாங்க, சாட்டை அடிப்பாங்க, கம்பு வச்சு தார் கம்பு வச்சு குத்துவாங்க. சில மாடு அவ்வளோ அடி வாங்கிட்டு படுத்துரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அங்கே உள்ள மண் சட்டி ஓட எடுத்து அந்த மிளகா ஏக்கா மிளகா கொடுக்கா அப்படின்னு வாங்கிட்டு வந்து அது வாய்க்கு முகத்துக்கு முன்னால போட்டு தீய போட்டு விட்டு பாடுபடுத்துற மாடு. இன்னும் சில பேர் வாழை பிடிச்சி கடிச்சு சில பேர் மிளகா வச்சு கண்ணில் அரைக்கி மாடு எந்திரிச்சு ஆறலாம் எந்திரிச்சு இந்த ஓத்துறதை தாங்காம இழுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும். சில மாடு சாகுற மாதிரி கூட போயிடும். அது இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சுமையை வச்சுட்டு அதை ரோட்டுக்கு போன பிந்தியோட மறு சுமை ஏற்றி கூட என்ன செய்யலாம், போகலாம். நம்ம ஆளுக்கு என்ன கேட்டா ஒரு நடைக்கு இவ்வளவு காசு, இத்தனை பெட்டி ஏத்துனா இவ்வளவு பணம். 4 பெட்டி ஏற்றி 100 வாங்குறத விட 5 பெட்டி ஏற்றி கூட ஒரு 25 ரூபாய் செஞ்சலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி போகும்போது அவனுக்கு காலம்புலா உழைச்சு கொடுக்குற மாடு கூட சின்ன பேர். இங்க சொல்லுகிறார், நீர் என்னை தண்டிச்சிங்க ஆண்டவரே. நான் எப்படி இருந்தேன் சொல்லுங்க, பணியாது மாட்டை போல இருந்தேன். ஆனாலும் உங்க இரக்கத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நீரே என் தேவன். சொல்லுங்க, நீரே 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 என் தேவன். சபைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படிதான் நடப்பேன். அப்புறம் மாடு மாதிரி அடி வாங்க வேண்டியதான். மாடு மாதிரி அடி வாங்க வேண்டியது. ஏன் அடி வாங்கணும்? எதுக்கு அடி வாங்கணும்? திரும்ப மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்பி வா, என்னிடத்துல உனக்கு இரக்கம் உண்டு என்று உங்களை சத்தமிட்டு அழைக்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். கீழே வாசிச்சு வாமா. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு, நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பிறகு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் மனம் திரும்புது. சொல்லுங்க, நான் விழாவில் அடித்துக் என்ன கொண்டிருக்கிறேன். செய்யறேன்னா விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வாசி. வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் என்னை நானே பார்க்கும்போது அருவருப்பாக நான் வெட்கி நான் நாணி கொண்டிருக்கிறேன். என் இள வயதின் நிந்தையை சுமந்து, ஐயோ நான் என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே நிச்சயமாகவே கேட்டேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அவனை அவர் கண்டித்தார், அவனை தண்டித்தார். சொல்லுங்க, அவன் என்ன செஞ்சார்? கண்டித்தார், தண்டித்தார். தண்டிக்கும் பொழுது பணியாத மாட்டை போல இருந்தான். ஆனாலும் அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை அவன் உணர்ந்த போது நீரே என் தேவன் என்று சொன்னான். அப்படி சொன்னவன் சொல்லுகிறான், நான் திருமண பின்பு மனஸ்தாபப்படுகிறேன். நீங்க என்னைக்காவது உங்க பாவத்துக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காவது அதை நினைச்சு நீங்க அழுதிருக்கீங்களா? தேவ சமூகத்தில் அறிக்கை செய்திருக்கிறீர்களா? உங்கள் போதகரிடத்துல நீங்க அதை சொல்லி இருக்கிறீர்களா? அந்தோட்ட அறிக்கை செஞ்சிருக்கிறோம் பாஸ்டர், உங்கள்கிட்ட நாங்க சொல்ல மாட்டோம் பாஸ்டர். சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க பாஸ்டர். நாம் அறிக்கை செய்யணும். நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். காலம் சென்ற ஐயனார், நம்ம வெள்ளைமக்காவுடைய மகன், தம்பிக்கு 2 காலம் விளங்க. அவரை நாங்க தான் ஒவ்வொரு வாரமும் தூக்கி சைக்கிள்ல வச்சு தள்ளிட்டு வரோம். பிறகு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு எக்ஸல் வண்டி டிவி கொடுத்தனால அதுல முன்னுக்கு தூக்கி வச்சு வண்டியில் கொண்டு வருவோம். சில நேரங்களில் அவர் ஒரு சக்கரை வண்டி இருக்கு, அதில் வச்சு நான் தூக்கி வச்சு தள்ளிட்டு வருவேன். இல்லாட்டி தம்பி யோசா தள்ளிட்டு வருவான். அதே போல் இங்கே வந்து தள்ளி கொடுத்து சட்டை தூக்கி வச்சுட்டு முடிஞ்ச உடனே தூக்கிட்டு போவோம்.
நல்ல ஒரு தேவ பிள்ளவன். ஹalleluya. நல்ல தேவ நல்ல ஜெப வீரன் அவன். நல்ல வெளிப்பாடு உள்ளவன். தேவன் அவனை வரங்களால் நிறைத்திருந்தார். அவன் மறிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதா வர சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் பெரும்பாலும் அவங்க வீட்டுக்கு போய் அவனை பார்க்க போவோம். வாரந்தோறும் எல்லா புதன்கிழமை ஜெபத்துக்கு வந்துடும், மற்ற ஜெபத்துக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துடும். ஒரு நாளும் நாங்கள் அவனை சலிச்சு போகவே இல்லை. அதனால அவன் இந்த நம்ம பிள்ளைங்க காலை பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது மேல ரொம்ப பிரியமா இருப்பானு. அவனுக்கு என்ன காசு வந்தாலும் பிள்ளைகளுக்கு பண்டங்கள் வாங்கி கொடுக்கறதுலையும் காணிக்க காசு கொடுக்கல நம்பர் 1 அந்த தம்பி. அவனும் அப்படித்தான். அதுக்கு முன்பதாக இருந்த தம்பி ஜெயக்குமாரும் அப்படித்தான். அவர்களை மறக்க முடியாது. ஜெயக்குமார் என் மடியில் தான் மறிச்சான். அது இப்பவும் மறக்க முடியாது. நாங்கள் தான் அவனை தூக்கி வச்சிருந்தோம். அக்கா அங்கிட்ட எழுதாக, அண்ணன் அங்கிட்ட எழுதாக. அப்படி எங்கள் வீட்டுக்கு வச்சு அவனுக்கு முடியாமல் போயிட்டு இருக்கு. தம்பி, கர்த்தாவே உடைய கரத்தில் என் ஆவி ஒப்பு கொடுன்னு சொல்லு தம்பி அப்படின்னு சொன்ன பொழுது அவன் அந்த வார்த்தையை சொல்ல முடியாத நிலையிலும் அந்த வார்த்தையை அவன் வாயை சொன்ன பொழுது அவனோட முகத்துல ஒரு 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 பிரசனம் வந்துச்சு. அதோடு அவன் மடியில் மறைச்சு போனான். இந்த 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறாங்க. எந்த மாற்றம் இல்லை. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணே உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி, என்ன தம்பி என்ன உங்கள்கிட்ட மட்டும் தானே சொல்லணும், சொல்லுப்பா. நான் இப்படி பாவம் பண்ண அப்படி பாவம் பண்ணேன். நீங்க நினைச்ச மாதிரி அப்படிலாம் அவன் ஊரெல்லாம் சுத்தல. அவன் மனதுல ஏற்பட்ட அந்த வாலிபத்தில் ஏற்பட்ட எண்ணங்கள் அவனுக்கு அது தவறா தெரிஞ்சிரு. கழுதையா தெரியறதுக்கு ஒன்றும் வாய்த்தோன்னு சொல்லாது. சொல்லுங்க, கழுதையா தெரியாத ஒன்று என்ன செய்யாது? ஏன்னா அவன்கிட்ட ஏராளமான ரகசிய பாவங்கள் இருக்கும். எனக்கு இப்படி நான் நினைச்சேனே, இப்படி நினைச்சேனே, இப்படி நினைச்சேனே, இப்படி நினைச்சேனே. அதனால ஒன்றும் இல்லை தம்பி. அது அந்த நாட்கள் அந்த மனசுல அந்த எண்ணங்கள் வந்து போகத்தான் செய்யும். ஆண்டவர் ஒன்று மன்னிச்சுட்டார், ஒன்று ஏற்றுக்கிட்டார். மன்னிச்சுட்டாருன்னே அண்ணா உங்கள்கிட்ட சொல்றேனே சொல்லி அவ்வளோதான். தேவன் நல்லவர். ஏன்னா அவங்களுக்கு சில நேரம் பார்த்துக்கிட்டா சொல்லுவாங்க, நான் பரலோகம் போனேனே, அங்கே ஆண்டவர் அப்படி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அது. அதோட தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னே, எனக்கு ஞானஸ்தானம் தாங்கினே. அவருக்கு 2 காலம் விளங்காது. நாங்கள் அவர் தூக்கிட்டு தான் வரணும். இப்போ அவர் தூக்கி கொண்டு போய் கடலில் கொண்டு போய் முக்க முடியாது. அன்றைக்கு இப்படிப்பட்ட தொட்டி கிடையாது. நமக்கு இவ்வளோ தூரம் திராணியும் கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக அந்த சின்ன தொட்டி ஒன்று கட்டிருந்தோம். அதில் தான் கொஞ்சம் அப்போ போய் தண்ணியை அள்ளிட்டு 10-20 கூட அள்ளி ஊற்றி அதில் அவனை இறக்கி ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஞானஸ்தானம் பெற்று ஒரு சில மாதங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தில் தம்பி சேர்ந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குங்க ஆண்டவரே. அவ இங்க சொல்லுகிறான், நான் மனஸ்தாபப்பட்டேன். நம்மால் ஊர் போட்ட பொய்ய சொல்லிட்டு பாருங்க, உண்மை மாதிரி பேசிட்டு போவோம் பாருங்க, கஷ்டமா இருக்கு. நீங்க பொய் சொல்றீங்க எங்களுக்கும் தெரியும். நீங்க எங்கள்கிட்ட உண்மையை பேசுறது போல நீங்க பேசும் பொழுது நீங்க இதுல 4 வாரத்துல எந்த வாரத்துல பொய் சொல்றீங்கன்னு சொல்றதும் எங்களுக்கு தெரியும். நாங்க பிடிச்சிட்டோம்னா நீங்க செத்து போயிருங்க. அதனால சரி ரைட்டுன்னு போறோம். அதனால கவனமாய் பேசுவது நல்லது, கவனமாய் நடந்து கொள்வது நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தோடு ஒரு மனுஷன் விளையாடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இதோட விளையாடக்கூடாது. பாவத்தோடு ஒரு மனுஷன் விளையாடக்கூடாது. நம்ம பரிசுத்தப்படுத்துற கர்த்தரா இருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. அவ என்ன சொல்லுறாரு? அந்த 19 வாசிங்க தங்கச்சி. நான் திருமண பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பிறகு விழாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டு இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்புறதை நான் செஞ்சேன், நிச்சயமாய் கேட்டேன். அடுத்து 20. எப்பிராயிம். இப்போ நீ திருமண உடனே ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்களேன்? எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவன் அறிக்கை செஞ்சுட்டான் பாத்தீங்களா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் தான் பேசினேன். சொல்லுங்க, கர்த்தராகிய
நான் தான் அவனுக்கு விரோதமா என்ன செஞ்சேன், பேசுனேன். வாசிங்க. அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நான் பேசுனதுல இருந்து நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார். நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக என் கொதிக்கிறது. உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் அவனுக்கு என்று கர்த்தர் உருக்கமாக சொல்லுகிறார். இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நாம் மனஸ்தாபப்பட்டா தேவன் நம்ம மேல இறக்கம் வைக்கிறார். நாம் மனஸ்தாபப்படும்போது அவர் உள்ளம் உருகிறார். ஐயோ என் புள்ள சொல்லுங்க. இப்ப நம்ம சில நேரங்களில் பாருங்களேன், அந்த 10 மாச பிள்ளை 11 மாச பிள்ளை பண்ணக்கூடிய சேட்டவனே பாருங்களேன், அது அசிங்கத்தை பண்ணிட்டு அப்படியே விரவிக்கிட்டு நிற்கும். சொல்லுங்க. ஆனாலும் இந்த தாய் தூக்கிட்டு போய் அதை கொஞ்சம் கழுவி, ஏன் சொல்லு சரணியா சொல்லு, ஏன் ஏன் புள்ள சொல்லுறது, ஏன் புள்ள அதுக்கு தவறுன்னு தெரியல. அது விவரமான பத்தி செய்ய போதா, செஞ்சிருக்கா? ஏன் ஒரு 4 மாசம் குழந்தை இருக்கும்போது செஞ்சுச்சா? அதுக்கு உருளவே தெரியாது. அதுக்கு என்ன பண்றோன்னு அதுக்கே தெரியாது. அசிங்கத்தை கையில வச்சு பணிஞ்சிட்டு நம்ம பார்த்து அது நம்ம சோறு ஊட்டி வளர்த்தனால அது நம்ம கூட பார்க்கும். ஆனாலும் அதை நம்ம கழுவி எடுக்கிறோம். இங்க நாம் எப்ராயிம் தான் லாவ்ல அதை அடித்து கொண்டு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன். அவன் தண்ணி இல்லாத குழியில கடந்ததுக்கு அதுதான் காரணம். இப்ப அங்கிருந்து அவன் நினைச்சு பார்க்கிறான், ஐயோ நினைச்சு பார்க்கிறான். நடிக்கிறான். நீ அடிக்கணும். விழாவில் நீ அடிக்கல, நீ இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். உன்ன மாதிரி வேசக்காரன் யாருமே கிடையாது. நீ விழாவில் அடிச்சு தலையில் அடிச்சு நெஞ்சில் அடிச்சு நீ ஒப்பாரிச்ச அழுதுட்டு வச்சுக்கவே, ஆண்டவர் அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் விடுவார் பார்த்தியா, அதோட வியாதி பேர் இது எல்லாம் அப்படி மொத்தமா போயிடும். அவரை போல இறக்கம் கட்ட யாரும் முடியும். ஒரு நம்ம நாவு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நாவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மனிதர் பார்த்துட்டீங்கன்னா அவர் வாழ்க்கையில முன்னேற வேணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணார். ஏறக்குறைய 1க்கு 2 3 தொழிலை மாற்றி கம்பெனியை மாற்றி ஏற்பாடு பண்ணி செஞ்சு பார்த்தேன். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். சொல்லுங்க. நான் கருவை வெட்டி பார்த்தேன், அதுலேயும் கறிமுடத்தை அள்ளிட்டு போனேன், காசு கொடுக்கல பாசு. சரி ரைட்டு. அடுத்து என்ன பண்ணேன், அடுத்து இந்த கடை வச்சு பார்த்தேன், எல்லா பேரும் வாங்கி தின்னுட்டு ஒரு வயலும் கடன் கொடுக்காம சாமான் வாங்கி போட ஒன்றும் இல்லாமல் இங்கேயும் ஒட்டாம, சொல்லுங்க, பண்ணுறதா தான் இங்கே ஒட்ட போகுது. கூட நம்ம கடைக்கு வராத அளவுக்கு போயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு. சரி, அடுத்து வேலைக்கு போகலான்னு போய் அங்கே போனால் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர். எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நைட்டு பகலாக அடுப்பில் வச்சு கடிமட்டம் போட்டும் போச்சு, கடை வச்சும் போச்சு. வேலைக்கு போகலாம் பார்த்தா அங்கேயும் வேலை இல்லை. இது எவ்வளோ பெரிய தருத்திரம்! இது எடுத்த முயற்சியே இல்லை. அத்தனையில் என்ன இருக்குது சித்திரையில்? ஃபெயிலியர். என்ன ஆச்சு? கையிலேருந்து காசு போட்டு இருந்த நகை அடமானம் வச்சு எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. இவர் வழியே இல்லை, சாவதா வாழ்வான்னு இருக்கிறோம். அப்போ அந்த மனித தேவாலயத்துக்கு போனார், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணார், பார்த்தார், நினைச்சு பார்த்தார், ஏன் நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் பலனற்று போகுது, ஏன் ஒண்ணுமே கை கூட மாட்டுக்கு அப்படின்னு அவர் சிந்திச்ச போது அவருக்கு ஞாபகம் வந்துச்சா, அவர் சிறு வயது தொடங்கி அவங்க அப்பா அவனை வாழ்த்துதல். என்னது? அவங்க அப்பா அவனை ரொம்ப வாழ்த்திருக்கார். கழுது, நீ விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட, நாசமா போவ. அப்பா அம்மா அப்படி வாழ்த்திருக்காருங்க. நீ பிச்சைதான் எடுப்ப, நீ உனக்கு நீ போனாலே விளங்காது. பேசுன மாதிரி இருக்குல்ல, காத்தா இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு அகங்காரம். பிறகு எப்படி அந்த புள்ள விளங்கும்? அவன் கழுதையா, நீ கழுதையா போகணும், அவன் தான் கழுதையான குப்பை மாட்டில் தான் குப்பையத்தான் பிறக்கணும்.
இப்போ சில பேர் தரித்திரத்தை பாருங்க, கொஞ்சம் பேரை பாருங்க, காலை மாங்கெல்லாம் அப்படி ரோட்டுலேயே அலைவாங்க பாருங்க. எவனாவது குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருக்க மாட்டானான்னு அலைவாங்க. இந்த தரித்திரத்துக்கு காரணம் ஏன்? அவங்க சாபம். அவங்க அப்பா அம்மா அவனை சபிச்சு சாபம். இப்படி வரும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிலாம் பிள்ளை கஷ்டப்படும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இவன் முட்டாள், விளங்காது, அப்படி இப்படின்னு சொன்னதுனால பார்த்தாராம், ஓஹோ இதெல்லாம் என் பிதாக்களை மேல வச்ச சாபம். கண்டிக்கிறேன்னு சொல்ற பேர்ல விளங்க மாட்ட, அப்படி போ இப்படி போகணும், காண குறைக்கு பேயை கூப்பிட்டு நீ இப்படியும் போவ அப்படின்னு சொல்லி முழங்கால் பட்டு சொன்ன, ஆண்டவரே எங்க அப்பாவுடைய என்னை திட்டுனது கொண்டது, அவங்க திட்டும்போது என்னை சபிச்ச சாபங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க உதவி செய்யுங்க. நான் எங்க அப்பாவை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா செத்து போயிட்டார், வயசாகி அப்பா செத்து போயிட்டார். செத்தாலும் ஆசீர்வதிக்கும் சொல்லி அப்படி கடந்து அவர் அழுது ஜெபம் பண்ணி தேவனுடைய அந்த அந்த சாபத்தை முறிச்ச பிறகுதான் அவர் எடுத்த தொழிலெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. தேசத்துல நல்ல நிலைமைக்கு வர தேவனான கருத்து செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தண்ணீர் இல்லாத குழியில விழுந்து கடந்த, அதுக்கு காரணம் நீ அழுத கொண்ட எல்லாம் மீறிச்சு. ஆனால் நம்முடைய பிதாக்கள் மேல தேவன் வச்சு இறக்கத்தினால அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை தேவன் என்ன செஞ்சார்? நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 31 இருந்து 33 வரை வாசிங்க. நேரம் போயிருச்சு, முடிச்சிருவோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை என்ன செய்வேன்? பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி என்ன செய்தார்கள்? மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு வேதனை. அதனால இனி இவங்களுக்கு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? வேற உடன்படிக்கை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும் சொல்லி அங்க சொல்றாரு. வாசிங்க. அந்த நாட்களுக்கு பிறகாக நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து எங்க வைக்க போறாரா? நீ மீறிட்டா இருக்க, ஒன்னு உள்ளத்தை கிழிச்சு அதுல என்ன செய்யணும்? உள்ளத்துல வச்சு அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவருடைய இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் காலத்துல இருந்து மோசே காலத்துல இருந்து இந்த காலங்கள் வரையிலும் பார்த்தாரு. எத்தனை உடன்படிக்கை செஞ்சு எத்தனை ரத்தத்தை செஞ்சாலும் இவன் ரத்தத்தை குடிப்பான் போல இருக்கு இந்த யூத பையன். இவன் திருந்தருக்கு வழியே இல்லை. அதனால இவனுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? அவர்களுக்கு நான் நாயகராக இருப்பேன். நாயகர்னா கதாநாயகரா இருப்பேன். சொல்லு, நான் யாரா இருப்பேன்? கதாநாயகனாத்தான் வீட்டை விட்டு ஓட போறாங்களே இவங்க. சரி, ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பு. ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்க, நானும் ஆண்டவர் மேல் என்ன செய்ய போறேன்? அன்பு வைக்க போறேன். நான் அன்பு வைத்ததுக்கு அடையாளமாக அவர் என் உள்ளத்துல, அடுத்து அவர் என்னுடைய இருதயத்துல அப்படி பிரமாணத்தை எழுதுகிறார். எதை எழுதுகிறார்? பிரமாணத்தை. சிலது இந்த பச்சை குதிரை தெரியும் பாருங்க, இந்த அறமண்டல்கள். இங்க வச்ச அப்படி அல்ல ஏசப்பா. இருதயத்தில் எழுத இச்சையாக இருப்பாயாக, பிறர் மூலம் பாராதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அல்லது தேவனுடைய நாமத்தை துக்கப்படுத்தாதிருப்பாயாக. வேதத்தை எவ்வளவோ பிரமாணங்கள் உண்டு. அது என்ன இங்கே எழுதிட்டாருன்னா நம்மளால கிழிச்சு போட முடியாது. நெஞ்சை எவ்வளவு கிழிச்சு போடுவானா ஐயா?
ட்ரெஸ்ஸையாவது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கிழிச்சல் போடலாம், நெஞ்சை கிழிச்சு போட முடியுமா? ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நிறைய விஷயம். சாது சுந்தர் சிங் என்கிற இந்தியாவின் அப்போஸ்தலனாக இருக்கிற அந்த பரிசுத்தவான் ஒரு தடவை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு எதிராக ஒரு மந்திரவாதி இருக்கிறார். அவரை இவரும் காவி கட்டி தலைப்பதான் வச்சிருப்பார். போட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பார். இந்த அளவுக்கு தாடி வச்சிருப்பாங்க, தலைப்பை கட்டி வச்சிருப்பார். ஏன்னா அவர் சீக்கிய இனத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதனால மறிக்கிற வரையிலும் அவருடைய அந்த உடை என்கிற அந்த கலாச்சாரத்தை அந்த மேல திறப்பானா அதை அவர் மாற்றவே இல்லை. அவர் என்ன அந்த ஐயா என்ன செய்யல, மாற்றவே இல்லை. பார்த்தா நீயும் காவியோட இருக்கிற, தாடியோட இருக்கிற, இதோட இருக்கிற உன்னை பார்த்தா மந்திரவாதி தெரிஞ்சு அவருக்கு எதிராக அந்த மந்திரத்தை அந்த மந்திரவாதி எவ்வளவோ அசுத்தாவில் ஏவி அவர் ஆடுல பயன்படுத்தி இருக்காரு. பார்த்துருக்காரு, நீ இந்த அந்த அந்த புஸ்தகத்துக்குள்ள ஏதோ வச்சிருக்கு பார்த்தியா, எங்கே வச்சிருப்பாரு. நாங்கள் சில நேரங்களில் டக்குன்னு மறையாத அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செய்தியை இங்கே நோட்டில் ஏற்றுறதுக்கு முன்னால் ஒரு பேப்பரில் அது பைவில் இருக்கும், அது செக் பண்ணிட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்போம். பிறகுதான் பிரசங்கிக்கும் போது நோட்டில் ஏற்றுட்டு இருக்கு. அந்த பேப்பரை எடுத்து வை, அதுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதை அவர் எடுத்து வச்சுட்டார். திரும்ப உபயோகப்படுத்தினா மந்திரத்தை எதுவுமே ஒரு பழிக்கலை. தெரியுமா, யாக்கோப்புக்கு எதான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதான குறி சொல்வதில்லை. நம்ம ஆளுக்கு பயந்தே சாகுது. அவங்க செஞ்சிருப்பாங்களோ இவங்க செஞ்சிருப்பாங்களோ, நீ ஆண்டோட இருந்தா ஒரு வயல் உனக்கு செய்ய முடியும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. உன்னை முட்டை ஓதிட்டு வந்தா எடுத்து ஆம்லெட்டு போடுனேன். ஆமா, எலுமிச்சம்பழத்தை சந்தனம் போட்டு திருநூறை போட்டு குங்குமத்தை போட்டு அவனே தைரியமா கொண்டு வரான்ல, அவனுக்கு அது பிடிக்கலாம்ல. இவங்க மட்டும் தொடர்பு வாங்கி வெட்டி சர்பத்து போட்டு குடிக்க வேண்டியதாங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கு கொஞ்சம் களைப்பு மாறுற மாதிரி இருக்கும். எலுமிச்சம்பழத்தை தாண்டிட்டேன், எலுமிச்சம்பழத்தை தாண்டினா என்ன, இந்த ஆள் பயந்தே சாவம் பாரு. இல்ல நீ அந்த புஸ்தகத்திலாம் இருக்கு, அந்த கருப்பாட்டை போட்டு அந்த புஸ்தகத்தை என்ன செஞ்சிரு கீழே வச்சிருன்னு சொல்லி அதையும் அந்த ஐயா எடுத்து வச்சிட்டார். திரும்ப தன் மந்திரத்தை உபயோகப்படி பார்த்துட்டு சொன்னா, இல்லை நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரகசியம் ஒன்று வச்சிருக்க, அதை மட்டும் நீ எடுத்து போட்டுட்டீன்னா நான் உன்னை அசைச்சிருவேன்னு சொல்லி. சாது சுந்தர் சிங் அந்த ஐயா சொன்னாங்களா, சொன்னது சரிதான், நான் எடுக்க முடியாத இடத்துல ஒன்று வச்சிருக்கிறேன். அவன் ஆவல என்னன்னு கேட்க சொன்னாரான், உலகத்தில் இருக்கிற இல்லை என்னில் இருக்கிற தேவன் பெரியவன். ஸோ அந்த வசனம் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கு, அதை எடுத்து போட முடியுமா? அதை எடுத்து போட முடியாது. எங்க கற்பம் வந்து அங்கே இருக்க தங்கச்சி ஆண்விடப்புல வீட்டுக்கார கோயில் பக்கம் அதெல்லாம் இருந்துச்சுன்னு நீ அந்த ஏசுனார ஒரு இருதயத்துல வச்சிருக்க, அதனால என் சொல்ல நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி அவரு இருதயத்துக்குலாம் வைக்க முடியும். கழுத்தை சிலைவே தொங்க போட முடியும். அவள் இருதயத்துக்குள்ள வச்சனால இன்றைக்கு அவளும் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தரோட கூட இருக்கிறான். இவனை மாதிரி இருந்தா போக வேண்டியதான். இவன் சபை என்னோட ஊழியத்துக்கு வந்த ஆளையுமே இப்ப ஆளு எப்படி இருக்காரு சொல்லுங்க அப்போ. பஞ்சல கடை கேட்கணும், சொந்தக்கார தான் வில்லனா இருக்க. ஆனா அவளோ இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறார். பேசல நாள இல்லையா. லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துல முடிச்சேன். லூக்கா 22 பின்பு 19-20 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் எரேமியா 31 வாசிக்கும் போது நான் அந்த நாட்கள்ல இஸ்ரவேலோடு கூட நினைச்ச ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை என்ன செய்வேன் சொல்லுங்க ஏற்படுத்துவே. அந்த உடன்படிக்கை எகிப்திலிருந்து வரும்போது பண்ண உடன்படிக்கை மாதிரி இல்லை, அதை அவனுக்கு தூக்கி போட்டானு. அதனால அவன் உள்ளத்துல வச்சு அவனுடைய இதயத்தில் நான் என்ன செய்வேன், என்னுடைய நியாயப்பிரமாணத்தை எழுதுவேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா. இப்பொழுது அது எழுதப்பட்டாயிற்று. இப்பொழுது அது எழுதப்பட்டு இருக்கிறனால தான் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வாசிமா
போஜனம் பண்ணின பின்பு ஆ, அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று என்றார். கர்த்தர் அங்க சொல்றார். Praise the Lord. Hallelujah. ஹalleluya. ஆகவே இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்ம பார்த்துட்டீங்கன்னா வசனத்தை மட்டும் குறிச்சுக்கிறேங்க, நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 55 வரை வாசிக்கும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள்ல நான் அவன் என்ன செய்வேன், எழுப்புவேன் என்று கர்த்தர் அங்க சொல்லி இருக்கிறார். முழங்கால் படிடுங்க, நம்ம இங்க ஜெபம். இது உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய, இது புதிய உடன்படிக்கை கூடிய ரத்தம். ரத்தத்திலிருந்து வரும்போது செஞ்சு சிந்தப்பட்ட ரத்தம் மாத்திரமல்ல, இதை நீ பானம் பண்ணுவதற்காக உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய ரத்தம். அவர் திராட்சை ரசத்தை எடுத்து அதை அண்ணாந்து அதை பார்த்து தம்முடைய சீசருக்கு கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய என் உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். இந்த ரத்தத்தை நீ வாங்கி நீங்க பானம் பண்ணும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் சொல்லுகிறோம், சகோதரனே, நீ தவறு செய்யாதே, நீ எங்கேயாவது தவறு விட்டுறாத, மனம் திரும்பு என்று சொல்லுகிறோம். அதுக்குத்தான் சொல்லுகிறோம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் மனம் திரும்ப வெள்ளையும் சொல்லியுமா வரீங்க, ஒரு நேரம் பார்த்தா குடிக்கிறீங்க, ஒரு நேரம் பார்த்தா வெறிக்கிறீங்க, திரும்ப எனக்கு தாங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? எப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு வருது? எப்படி நீங்க திருவிருந்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு கேட்கிறேன். நீ தேவ சமூகத்தில் அறிக்கிட்டு இருக்கிறாயா? தேவ சமூகத்தில் ஆலயத்தில் நீங்க அழுதுருக்கிறீங்களா? கண்ணீர் விட்டு இருக்கீங்களா? கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். என் பிள்ளைய ரசிங்க, அவன் குடிக்கிறான், அவன் குடி மாறணும்னு சொல்லி கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்காம இருப்பாரோ? என் பிள்ளை பாவம் செய்யுது, என்னைக்காவது நீ சொல்லியிருக்கியா? அவன் கேட்க மாட்டான், கேட்பான். நாம் சொல்றத கேட்க மாட்டான். கர்த்தர் கேட்க வைப்பார். கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சு பாருங்களேன், அவர் கேட்க வைப்பார். கர்த்தர் சமூகத்தில் கண் வடிக்காம சும்மா அழுதுகிட்டு எதுக்கு எடுத்தாலும் சின்னங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தேவன் உங்களை பதில் கொடுக்க முடியும்? நீங்க உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அழுது கேட்டிருக்க வேண்டும். சொல்லட்டுமா? பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணியிருக்கிறேன். தீமோத்தேயுடைய கண்ணீரை தேவன் ஞாபகத்தில் வைத்திருந்தாராம். அப்படின்னா தீமோத்தேயு அழைத்த தேவன் தீமோத்தேயுக்குள்ளா இருக்கிற நம்முடைய கண்ணீரையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். பவுல் சும்மான்னு சொல்லல. முன்போன் பாட்டி லோயிசா, அப்புறம் தாய் அகினிகா, அடுத்து அவங்கள்ட்ட எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் அந்த கண்ணீரை கண்டதாக சொல்லுகிறார். அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது தீமோ. கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி என் ஜெபங்களை இடைவிடாமல் நான் உன்னை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் சொல். மனஸ்தாபப்பட்டாத்தானே நீ கண்ணீர் வரும். மனஸ்தாபப்பட்டாத்தானே உங்களுடைய ஜெபத்தை அவர் நினைவு கூற முடியும். எதுவுமே இல்லாம சும்மா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளைன்னு சொல்லியமா வந்துட்டு போனா அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க கோவப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா உங்களது லைஃப்ல நீங்க தவறு செய்றீங்கன்னு அர்த்தம். அது உங்களோட போகாது, நம்முடைய பின் சந்ததியை பிடிக்கும். பின் சந்ததிக்காகவாவது நீ மனம் திரும்ப வேண்டும். பின் சந்ததி வாழ்வதற்காகவது நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சாகணும். பின் சந்ததி மேல அக்கறை இல்லைன்னா நீங்க என்ன தகப்பே, நீ என்ன தாய், நீ என்ன சகோதரன்? உன்னை குறிச்சும் அக்கறை இல்லை, உன் பிள்ளைகளை குறிச்சும் அக்கறை இல்லை, உன் பின் சந்ததி குறிச்சும் அக்கறை இல்லைன்னா நீங்க பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இந்த கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் தேவையா?
அது பரிசுத்தம் உள்ளது இல்லையா? எப்ராயிம் மாதிரி லாவுல அடிக்க வேண்டாமா? நான் பாவம் செஞ்சேன், எப்ராயிம் பாவம் செஞ்சது உண்மை, அவன் புரட்டி போடாத அப்போ. ஆனாலும் தேவன் அவனுக்கு இறங்குனேன் என்று சொல்லுகிறாரே. நான் அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்லுகிறாரே. சொன்னவர் இறங்காம இருப்பாரோ? சொன்னவர் இறங்காம இருப்பாரோ? இறங்குற தேவன், இறங்குற தெய்வம், அவர் இறங்குற தெய்வம் தான். கமார மதுர பரஷாந்த் யாதொரு மஸ்கே பிரௌடி அவுட் சொல்லற கமார மதுர பரஷாந்த். தகப்பனே, எங்களது மீறுதலையும் குற்றங்களையும் கிருபையாய் மன்னி, உங்க ரத்தத்தையும் உங்க மாம்சத்தையும் பானம் பண்ணு. எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை பாவத்தையும் மீறுதலையும் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.